15வது கத்தியம் பார்த்துட்டு இருக்கோம். ரித்திக்குகள் சதுர்பாகுவான பகவான் கிட்ட அவளுக்கு என்ன வாக்கும் வேணும் அப்படிங்கிறத சொன்னா, பகவானோட தரிசனத்தை விட பெருசாயிட்டு இனி ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறத அவ சொன்னதுக்கு அப்புறம் நாபி அப்படிங்கிற ராஜர்ஷிக்கு தேவையான புத்திரபாகியத்தை கொடுக்கறதுக்கு பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா, பகவான மாதிரியே ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னாக்கும் அவ ரிக்வெஸ்ட் பண்ணினது. மோட்ச சௌக்கியத்தை கூடியும் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிற பகவான் கண்ணு முன்னால பிரத்யட்சமாயிட்டு வந்து நின்றுட்டு மோட்ச சௌக்கியத்தை கேட்காதக்கி இந்த பிரபஞ்ச சௌக்கியத்துக்கான விஷயத்தை கேட்கிற நாபி சரியான புத்தி ஒர்க் பண்ணாததாலே அக்கும் அப்படி கேட்டார் அப்படிங்கிறத எடுத்து சொன்னா ரிஷிகள். இந்த கத்திய பாகத்துல பகவான் கிட்ட തെറ്റുകുറ്റങ്ങളെ മന്നിച്ച് രക്ഷിക്കണമേ அப்படின்னு പ്രാർത്ഥിച്ചിട്ടുണ്ട് ഋഷികൾ. അതാണിത് ഋദ്ദിക്കുകൾ. സാമവേദ, അഥർവവേദ, യജുർവേദ, ഋഗ്വേദ, ഋദ്ദിക്കുകൾ. இந்த 4 ഋദ്ദിക്കുകൾ ചേർന്നാക്കും യാഗശാലയിലെ യജ്ഞം പണിന. നാഭിക്കായിട്ട് ഭഗവാൻ കിட்ட റിക്വസ്റ്റ് പണിനതും இந்த ഋദ്ദിക്കുകളാക്കും. അവ ഭഗവാൻ കിட்ட സർവ അപരാധങ്ങളും പൊറുത്ത് കാപ്പാത്തണമേ அப்படின்னு മன்னிப்புം കേട്ടാ. 4வது கத்தியபாகத்திலேருந்து 15வது கத்தியபாகம் வரைக்கும் നമ്മൾ ഋദ്ദിക്കുകളോട് ഭഗവത് സ്തുതിയാക്കും பார்த்துட்டு இருக்கோம். யத் உ ஹ வாவ தவ புனஹ அதப்ரகர்த்தஹ இஹ சமாஹூதஹ தத்ர அர்த்ததியாம் மந்தானாம் நஹ தத் யத் தேவஹேளனம் தேவ தேவ அர்ஹசி சாம்யேன சர்வான் பிரதிவோடும் அவிதுஷாம் யதுஹவாவ தவ புனஹ அதப்ரகர்த்தஹ இஹ சமாஹூதஹ தத்ர அர்த்ததியாம் மந்தானாம் நஹ தத் யத் தேவஹேளனம் தேவ தேவ அர்ஹசி சாம்யேன சர்வான் பிரதிவோடும் அவிதுஷாம் யதுஹவாவ தவ புனரதப்ரகர்த்தரிஹ சமாஹூத தத்ரார்த்ததியாம் மந்தானாம் நஹ தத் யத் தேவஹேளனம் மந்தானாம் நஸ்தத் யத் தேவஹேளனம் தேவதேவார்ஹசி சாம்யேன சர்வான் பிரதிவோடும் அவிதுஷாம் பிரதிவோடும் அவிதுஷாம் யதுஹவாவ தவ புனரதப்ரகர்த்தரிஹ சமாஹூத தத்ரார்த்ததியாம் மந்தானாம்
നസ്തദ്യദ്ദേവഹേളനം ദേവദേവാർഹസി സാമ്യേന സർവാൻ പ്രതിവോടുമവിദുഷാം. சர்வேஸ்வரா மகாவிஷ்ணு ரொம்ப ரொம்ப நிஸ்சாரமான காரியத்துக்காயிட்டு உங்களை கூப்பிட்டு வரவழைச்சு இந்த பிரபஞ்ச சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆயிட்டு புத்திரபாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்டோம். நாபிக்கு புத்திரபாக்கியம் வேணும்னு நாங்கள் நாபிக்காக உங்ககிட்ட கேட்டோம். சந்ததியாக்கும் இருக்கிறதுலயே பெரிய புருஷார்த்தம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற நாபி எங்களை விட்டு இப்படி ஒரு காரியத்தை செய்ய வச்சார். ராஜர்ஷியான அவரு யாகம் பண்ணி இந்த ஒரு கோரிக்கையை வச்சா எங்களால அதை மறுக்க முடியாது. அதற்கான தைரியம் எங்களுக்கு இல்லை. எங்களோடு எல்லாவித அபராதத்தையும் பொறுக்கணுமே. சர்வாபராதங்களும் சமஸ்தாபராதங்களும் பொறுத்து காத்து ரட்சிக்கணுமே பகவானே அப்படின்னு ரித்திக்குகள் பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறா. பிரார்த்தனா பாகமாக்கும் இது. தப்ரம் சொன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது, சொல்பமா இருக்கிறது. அதப்ரம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருசு, மகத்தா இருக்கிறது. இங்க சொன்னது அதப்ரகர்த்தா, ரொம்ப பெரிய மகள் காரியங்களை செய்யறவனே. இகா இங்க இந்த யாகசாலையில எது என்னவாக்குமோ நாங்கள் கேட்டோம். நிஸ்சார காரியத்துக்கு ஆயிட்டாக்குமே நாங்கள் உங்களை வரவழைச்சோம். சமாஹூதஹா, நன்னா பூஜை பண்ணி யாகம் பண்ணி உங்களை பிரத்யட்சப்படுத்தினது நிஸ்சாரமான காரியத்தை உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறதுக்காக்கும். தேவதேவா, தேவர்களோடெல்லாம் தேவா விஷ்ணு. தத்ர அர்த்ததியாம், நாபிக்கு புத்திரன் வேணும் அப்படின்னு நினைச்சதால அதுக்காயிட்டாக்கும் நாங்கள் யாகம் பண்ணினோம். புத்திரகாமேஷ்டி யாகமாக்கும் நாங்கள் பண்ணினோம், உங்களை பிரத்யட்சப்படுத்தினோம். மந்தானம், அவிதுஷாம், சந்ததியாக்கும் இருக்கிறதுலயே பெரிய புருஷார்த்தம், டாப் மோஸ்ட் புருஷார்த்தம் அப்படின்னு நினைக்கிற புத்தி இல்லாதவாளாக்கும் நாங்கள். எங்களுக்கு பகுத்தறிவு இருக்கு சொல்லிட்டு காரியம் இல்லை. ராஜர்ஷியான நாபி சொல்றபடி நாங்கள் கேட்டுதான் ஆகணும். அப்போ புத்தி ஒர்க் பண்ணாம நாபி இப்படி ஒரு கோரிக்கைய வச்சானா அதுக்கு சப்போர்ட் பண்ற நாங்களும் புத்தி இல்லாதவாதான். நகா எங்களோடு தது தேவஹேளனம், இந்த மாதிரி இருக்கிற பகவானை இன்சல்ட் பண்றது அப்படிங்கிற பிரவೃತ್ತಿய எது, அந்த பிரவೃತ್ತಿய சர்வான் பிரதி சாமியேன, எல்லாரிலையும் சமபாவனை இருக்கிற நீங்கள் பிரதிவோடும் அர்ஹசி, எங்களோடு அபராதத்தை பொறுக்கணுமே. எல்லாரிலையும் உங்களை பார்க்கிற உங்களுக்கு எங்களிலையும் உங்களை பார்த்து எங்ககிட்ட கோபம் வராம இருக்கலாமே. ரொம்ப சின்ன விஷயத்துக்காயிட்டு உங்களை சிரமப்படுத்தினதற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களை மன்னிச்சு காப்பாத்தணுமே. ஆத்ம தர்சனம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபனை தர்சிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த பிரகிருதி விஷயங்களை விட்டு முக்திபாவம் சிகரிச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாராமன்ல லயிக்கிறதுன்னு அர்த்தம். பகவானும் பிரகிருதியும் இந்த பிரகிருதியில இருக்கிற சர்வ உயிரினங்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிற சமபாவனையாக்கும் ஆத்ம தர்சனம். அத்வைத பாவமா இருக்கிற உங்களுக்கு துவைத பாவத்துல பலதும் பலராயிட்டு காணற எங்களோடு அறிவில்லாத தன்மையை பொறுக்கிறதுக்கு சாதிக்கும். அதனால எங்களை மன்னிச்சு
காப்பாத்தனமே அப்படின்னு ரித்திக்குகள் பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா. பதினாறாவது கத்திய பாகம் ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்லறதாக்கும் இது. அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த. அதனால ஸ்ரீசுக உவாச்ச இதி நிகதேன அபிஷ்டூயமானஹ பகவான் அனிமிஷ ரிஷபஹ வர்ஷதர அபிவாதித அபிவந்தித சரணஹ சதயம் இதம் ஆஹா. இதி நிகதேனாபிஷ்டூயமானோ பகவான் அனிமிஷர்ஷபோ வர்ஷதராபிவாதித அபிவந்தித சரண சதயமிதமாஹ. இதி நிகதேன அபிஷ்டூயமானோ இதி நிகதேனாபிஷ்டூயமானோ பகவான் அனிமிஷ ரிஷபஹ பகவான் அனிமிஷர்ஷபோ வர்ஷதர அபிவாதித அபிவந்தித சரணஹ வர்ஷதராபிவாதிதாபிவந்தித சரண சதயம் இதம் ஆஹா சதயமிதமாஹா. ஸ்ரீசுக பிரம்மர்ஷி சொன்னார், இப்படியெல்லாம் இருக்கிற ரித்துக்குகளோட ஸ்துதியில குஷியான பகவான் அவளை அனுகிரகம் பண்ணிண்டு இப்படி சொன்னார். இது இப்படி நிகதேன நல்ல வார்த்தைகளால அபிஷ்டூயமானஹா நன்ன ஸ்துதி செய்யப்பட்ட பகவான் விஷ்ணு பகவான் வர்ஷதர அதனாம வருஷ அதிபதியாயிருக்கிற நாபியால அபிவாதிதா தொழுது ரெஸ்பெக்ட் செய்யப்பட்டு அந்த யாகத்தை நல்ல விதமா நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமவேதம் ரிக்வேதம் யஜுர்வேதம் அதர்வ வேதம் இப்படி இருக்கிற எல்லா வேதத்திலையும் இருக்கிற ரித்திக்குகளை தொழுது வணங்கி நமஸ்காரம் பண்ணி அவளை நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லோடு கூடிட்டு நடத்தினாரே நாபி. அந்த ரித்திக்குகளால அபிவந்தித சரணஹா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாயிட்டு தொழுது நமஸ்காரம் பண்ணப்பட்ட பகவான் விஷ்ணு. இത്ര நேரம் நம்ம ரித்திக்குகளோட ஸ்துதியாக்குமே பார்த்தது, அதையாக்கும் இங்க சொல்லப்பட்டது. நாபி ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு ரித்திக்குகளை அந்த யஜ்ஞத்தை நடத்தி தரத்துக்கு நியமிச்சார். அந்த ரித்திக்குகள் கிட்ட தன்னோட தேவை என்னவாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு யாகம் பண்ணும்போது ஒரு யஜ்ஞம் பண்ணும்போது அந்த யாக எஜமானன் என்னத்தை நினைச்சுண்டாக்கும் அந்த என்ன சங்கல்பத்திலேயாக்கும் அந்த யஜ்ஞம் பண்றார் அப்படிங்கிறத தெரிவிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியாக்கும் ரித்திக்குகள் அதுல மந்திரத்தை சொல்லுவா. இங்க யாக எஜமானனா இருக்கிற நாபி தன்னோட தேவை அப்படிங்கிறது ஒரு புத்திரனாக்கும் சல்புத்திரனாக்கும், அது மட்டும் இல்லை பகவான மாதிரியே ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னாக்கும் சொன்னது. அதன்படியாக்கும் ரித்துக்குகள் யஜ்ஞம் நடத்தி யஜ்ஞ புருஷனான அந்த சதுர்பாகுவான விஷ்ணு பிரத்யட்சமானது. அப்போ நாபியால ரெஸ்பெக்டோடு கூடிட்டு வணங்கப்பட்ட ரித்திக்குகள் அந்த ரித்திக்குகள் பகவான வணங்கி ஸ்துதிச்சோன பகவான் விஷ்ணு அனிமிஷ ரிஷபஹ அனிமிஷ ரிஷபஹா அப்படின்னா தேவர்களில சிரேஷ்டனா இருக்கிற பகவான் விஷ்ணு. அனிமிஷா அப்படின்னாக்கா தேவர்கள் கண்ணிமைகளை மூடாத்தவாளாக்கும். அப்படி
இருக்கிற தேவர்களில ரிஷபகா சிரேஷ்டனா இருக்கிற விஷ்ணு பகவான் சதயம் காருண்யத்தோடு கூடிட்டு இதம் ஆஹா இப்படி பதில் சொன்னார். 17வது கத்திய பாகம். பதினெட்டாவது கத்திய பாகம். இது ரெண்டும் பகவான் ரித்திக்குகளுக்கு சொல்லற ரிப்ளை ஆக்கும். ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். ரித்திக்குகள் எல்லாம் துதிச்சு சமஸ்தாபராதம் சொல்லி மன்னிப்பும் கேட்டதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறார். பகவான் அதுக்கப்புறமா பதில் சொல்றார் ரித்திக்குகளுக்கு. அதனால ஸ்ரீ பகவான் உவாச்ச அஹோ பத அஹம் ऋषयः பவத்பிஹ அவிததகீர்பிஹ வரம் அசுலபம் அபியாசிதः யத் அமுஷ்ய ஆத்மஜः மயா சத்ருஷः பூயாத் இதி மம அஹம் ஏவ அபிரூபः மம அஹம் ஏவ அபிரூபः கைவல்யாத் அத அபி பிரம்மவாதः ந மிருஷா பவிதும் அர்ஹதி மம ஏவ ஹி முகம் யத் திஜதேவ குலம். அஹோ பத அஹம் ऋषयः अहो बदाहं ऋषयो भवद्भिः अविददगीर्भिः वरम् असुलभम् अभियाचितः अविददगीर्भिः वரம் அதை நம்ம சேர்த்தியாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அதனால भवद्भिरविददगीर्भिर्वरमसुलभमभियाजितो यद् अमुष्य आत्मजः यदमुष्यात्मजो मया सदृशो भूयादिति ममाहमेवाभिरूप कैवल्याददाभि ब्रह्मवादो न मृषा भवितुमर्हति ममैव हि मुगं यद् द्विजदेव कुलम्. பகவான் பதில் சொல்றார் ரித்துக்குகளுக்கு. மாமுனிகளே, நீங்கள் யாகம் செஞ்ச யாக எஜமானனா இருக்கிற நாபிக்கு எனக்கு துல்லியனான ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னாக்குமே நீங்கள் பிரார்த்திச்ச இந்த மாதிரி ஒரு வரம் கேட்டானா அது கொடுக்கறதுக்கு சாத்தியமில்லை. இருந்தா கூட என்னோடு முகமாயிருக்கிற உங்களோடு ஆக்ரஹத்தை நீங்கள் கேட்ட அந்த விஷயத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு என்னால சொல்லறதுக்கு சாதிக்காது. அஹோ, ஹலோ, ரிஷயா, மாமுனி சிரேஷ்டர்களே, ரித்திக்குகளே, பதா, ஆச்சரியம்தான் இது. அவிதத கீர்பிகி, பாழ்வாக்குகள் ஒருபோதும் சொல்லாத்த பவத்பிகி, உங்களால சத்தியமான வாக்குகளை மட்டும் சொல்லற உங்களால, நீங்களெல்லாம் ஒரு வாக்கு வாயால சொன்னா அது நடந்துடும். அப்படி இருக்கிற உங்களால அசுலபம் வரம், துர்லபமான ஈஸியா கிடைக்காத வரத்தையாக்கும் நீங்கள் எங்கிட்ட அபியாஜிதா கேட்டிருக்க. நடக்கிற காரியமாக்குமா இது? என்ன மாதிரி நான் மட்டும்தானே இருக்கேன், என்ன மாதிரி ஒரு புத்திரனை நாபிக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எப்படி சாதிக்கும்?
அமுஷ்யா, இந்த நாபிக்கு மயா சதிருஷா, என்ன மாதிரி ஒரு ஆத்மஜஹா புத்திரன் பூயாது உண்டாகட்டும் இது அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேளே. மமா, எனக்கு அகம் நான் ஏவா, எனக்கு நானேதான் அபிரூபகா துல்லியமாயிட்டு உள்ளது, எனக்கு ஈக்குவல் ஆயிட்டு, எனக்கு சதிருஷமாயிட்டு நான் மட்டும்தான் உள்ளது, வேற ஒருத்தரோடு கூடிட்டும் என்னை தாரதமியம் பண்றதுக்கு சாதிக்காது. கைவல்யாது ஏகபாவம் மட்டும்தான் எனக்கு உள்ளது, அத்வைத மூர்த்தியாக்கும் நான், ரெண்டாமது ஒரு பாவம் எனக்கு இல்லை. அதான் அபி, அப்படியெல்லாம் ஆக்கும் நான் கூடியும் பிரம்மவாதகா, பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற பிராமணர்களோடு வேத பண்டிதர்களோடு வாக்கு மிருஷா பவிதும் ந அர்ஹசி, மிருஷா பொய் ஆயி பவிக்கிறதுக்கு, மிருஷா பவிதும் அது ஒரு பொய் வாக்காயி பவிக்கிறதுக்கு ந அர்ஹதி, அசத்திய வாக்காயிட்டு அது ஒருபோதும் பவிக்காது. மமா, என்னோடு முகம் ஏவஹி, முகமேதான், மமா என்னோடு முகம் ஏவா, முகமேதான், ஹி உறுதியாயிட்டும், த்விஜதேவ குலம் பிராமண குலம் எது அப்படிங்கிறது. அதனால உங்களோட வாக்குகள் எல்லாம் சத்திய வாக்காயிட்டு தீரட்டும். நீங்கள் சொன்னதை மாட்டேன் அப்படின்னு என்னால் சொல்லறதுக்கும் சாதிக்காது, எனக்கு துல்லியனாயிட்டு இன்னொருத்தர் இல்லை, அதனால அதை எப்படி சாதிச்சு தரணும் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். 18வது கத்திய பாகம் பகவான் ரித்திக்குகளுக்கு பதில் சொல்றதாக்கும் 17, 18 கத்திய பாகங்கள். ததா ஆக்னீந்திரியே அம்சகலயா அவதரிஷ்யாமி ஆத்மதுல்யம் அனுபலபமானஹ. தத ஆக்னீந்திரியே அம்சகலயா அவதரிஷ்யாமி ஆத்மதுல்யம் அனுபலபமானஹ. எனக்கு துல்லியனாயிட்டு வேறொருத்தர் இல்லாததால நானே ஆக்னீந்திரனோடு புத்திரனாயிட்டு ஜனிக்கிறேன் அப்படின்னு பகவான் ரித்திக்குகளுக்கு வாக்குறுதி கொடுத்தார். எனக்கு துல்லியம் இன்னொருத்தர் இல்லாததால அத்வைத பாவமா இருக்கிற எனக்கு துவைத பாவம் இல்லாததால நானே நாபியோடு புத்திரனாயிட்டு அத்வைத பாவத்துல ஜனிக்கிறேன். ததா அதனால ஆத்ம துல்லியம் எனக்கு துல்லியம் அனுபலபமானஹா வேறாரும் இல்லாததால எனக்கு ஈக்குவலாயிட்டு உபமிப்பிக்கிறதுக்கு வேற ஆரும் இல்லாததால அனுபலபமானஹா. ஆக்னீந்திரியே ஆக்னீந்திரனோடு புத்திரன் நாபியில அம்சகலையா என்னோடு அம்சாவதாரமாயிட்டு அவதரிஷ்யாமி நான் அவதரிக்கிறேன், எனக்கு துல்லியம் நான் மட்டும்தான், அதனால நானே அம்சாவதாரமாயிட்டு அவதரிக்கிறேன். பத்தொன்பதாவது கத்திய பாகம் 20வது கத்திய பாகம். இது ரெண்டும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு அதுக்கப்புறம் பகவான் ரித்திக்குகளுக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத எடுத்து சொல்றார். அதனால ஸ்ரீ சுக உவாச்ச 19வது கத்திய பாகம். இதி நிஷாமயந்த்யா மேருதேவ்யாஹ பதிம் அபிதாய அந்தர்ததே பகவான். இதி நிஷாமயந்த்யா மேருதேவ்யாஹ பதிம் அபிதாயாந்தர்ததே பகவான். ஸ்ரீசுகன் பரீட்சித்துக்கிட்ட சொன்னார். இப்படியாக சொல்லிட்டு பகவான் அங்கேருந்து மறைஞ்சிட்டார். இது இப்படி மேருதேவியாக நிஷாமயந்தியாக கணவர் நாபியோடு பக்கத்துல நின்னுண்டு
பகவத் வச்சனங்களை காதால கேட்டுருந்த மேருதேவியோடு பதியும் கணவரான நாபிகிட்ட அபிதாயா சொல்லிட்டு பகவான் அந்தர்ததே, பகவான் விஷ்ணு அங்கேருந்து அப்பிரத்யட்சமாயிட்டார். பதினேழாவது கத்திய பாகம் ரித்துக்குகள் கிட்ட சொல்லற மாதிரியும் 18வது கத்திய பாகம் பகவான் நாபிகிட்ட சொல்லற மாதிரியும் ரித்துக்குகள் கிட்ட சொல்ற மாதிரியுமாக்கும் சொல்லப்பட்டது. அதனாலேயாக்கும் இந்த கத்திய பாகத்துல ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொன்னார், நாபியோடு பக்கத்துல மனைவியான மேரு தேவி பகவான் சொன்னதையும் ரித்துக்குகள் சொன்னதையும் எல்லாம் கேட்டு நின்று இருந்தா, அப்படி இருக்கிற அந்த மேரு தேவியோடு கணவரான நாபிகிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு பகவான் அங்கேருந்து அப்பிரத்யட்சமானார். நானே உங்களோடு புத்திரனாயிட்டு ஜனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சிட்டார். இருபதாவது கத்திய பாகம் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்லறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். பர்ஹிஷி தஸ்மின் ஏவ விஷ்ணு தத்தா பகவான் பரம ரிஷிபிஹி பிரிய சிகீர்ஷயா தது அவரோத அயனே மேருதேவ்யாம் தர்மான் தர்ஷயிது காமஹ வாதரசனானாம் ஸ்ரமணானாம் ரிஷீணாம் ஊர்த்வமந்தினாம் சுக்லயா தனுவா அவததாரா பர்ஹிஷி தஸ்மின்னேவ விஷ்ணுதத்த பகவான் பரமர்ஷிபே பிரியசிகீர்ஷயா ததவரோதாயனே மேருதேவ்யாம் தர்மான் தர்ஷயிது காமோ வாதரசனானாம் ஸ்ரமணானாம் ரிஷீணாம் ஊர்த்வமந்தினாம் சுக்லயா தனுவாவததாரா. ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட இப்படி சொன்னார். இப்படியெல்லாம் சொல்லிட்டு பகவான் அங்கேருந்து மறைஞ்சிட்டார். ரித்திக்குகளோடு ஆசை சாதிப்பிக்கிறதுக்கு ஆயிட்டும், அதே மாதிரி நைஷ்டிக பிரம்மச்சாரிகளான ரிஷிகளோட தர்மம் எப்படி இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்கும் ஆயிட்டு, பகவான் நாபியோடு பத்னியான மேரு தேவியில ரிஷபன் அப்படிங்கிற நாமதேயத்துல அவதாரம் பண்ணினார். பகவான் ரிஷபாவதாரம் செஞ்சார். அதாக்கும் இங்க சொன்னது விஷ்ணு தத்தா, விஷ்ணுவினால மகாவிஷ்ணுவால உயிர் திரும்பி கிடைச்ச பரீட்சித்தே அப்படின்னு ஸ்ரீசுகன் பரீட்சித்த கூப்பிடுறதாக்கும் இது விஷ்ணு தத்தா அப்படின்னு. அபிமன்யுவோடும் உத்தரையோடும் புத்திரனான பரீட்சித்தே, உத்தரா கர்ப்பத்துல அஸ்வத்தாமாவோடு பிரம்மாஸ்திரத்திலேருந்து பகவான் விஷ்ணு காப்பாத்தின பரீட்சித்தே அப்படின்னு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்த கூப்பிட்டு சொல்றார். விஷ்ணுராதனான பரீட்சித்தே தஸ்மின் ஏவ பர்ஹிஷி, அந்த யாகத்திலேயே அந்த ஹோமம் செஞ்சுட்டு இருக்கிற அந்த சமயத்திலேயே பரம ரிஷிபிகி சிரேஷ்ட முனிகளால துதிச்சு பிரத்யட்சப்படுத்தப்பட்ட பகவான் விஷ்ணு பிரிய சிகீர்ஷையா பக்தர்கள் எல்லாருக்கும் பிரியமாயிட்டு ரிஷிகளோடு ஆக்ரகம் சாதிச்சு கொடுக்கறதுக்கு ஆயிட்டு மேருதேவியில சுக்லயா தனுவா அவததாரா, சுத்த சத்துவமூர்த்தி ஆயிட்டு சத்குணரூபி ஆயிட்டு அவதாரம் பண்ணினார். பகவான் அவதரிச்சது என்னத்துக்காக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. தர்மான் தர்ஷயிது காமஹா, ரிஷிகளோடு தர்மம் அப்படிங்கிறது எப்படி ஆயிருக்கணும் அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்கு ஆயிட்டு பகவான் அவதரிச்சார். சிரமணானாம், ஆத்ம தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற
அப்படி இல்லைன்னா முயற்சி பண்ணுற தத்துவஞானிகளா இருக்கிற ஊர்துவமந்தினாம் பிரஜா சிருஷ்டி தால்பரியம் இல்லாத நைஷ்டிக பிரம்மச்சாரிகளாயிட்டு இருக்கிற வாத ரசனான காத்து மட்டுமே வஸ்திரமாயிட்டு இருக்கிற அவதூதர்களாயிட்டு இருக்கிற அவதூதர்களுக்கு சரீரபோதம் இல்லை அப்படிங்கிறதுனால அவ வஸ்திரமும் தரிச்சுக்க மாட்டா. அப்படி இருக்கிற ரிஷினாம் தர்மான் தர்ஷயிது காமஹா, சரீரபோதம் கொஞ்சம் கூட இல்லாத செல்ஃபிஷ் அல்லாத அடுத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ற மைண்ட் இருக்கிற முனிகளோடு தர்மங்களை ஜனங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்காயிட்டு பகவான் தது அவரோத அயனே, நாபியோடு ராஜ கொட்டாரத்துல வசிக்கிறவளான மேருதேவியில, நாபியோடு பத்னி மேருதேவியில ரிஷபன் அப்படிங்கிற நாமதேயத்துல அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சமஸ்கந்தத்துல 3வது அத்தியாயம் முடிவடைகிறது.